ஐயா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுக கிட்டேருந்து தான் பெட்டி வாங்கிட்டாருன்னு அவர் தாவேக்காவை விமர்சிப்பதே திமுக கிட்ட பெட்டி வாங்கி தான் சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதன் உண்மை என்ன? இது ஒரு நகைப்புக்குரியது. இது நீண்ட நாளாக அண்ணன் மீது செந்தமிழ் சீமான் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு. அவர் முத விடுதலை புலிகளை ஆதரித்து தேசிய தலைவர் பெருமாவரன் பிரபாகரன் அவர்களை ஆதரித்து பேசுகின்ற போது பிரபாகரனிடம் இருந்து 2000 கோடி வாங்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பொருளை கிளம்பினாங்க. அவர் 2000 கோடி பிரபாகரன் வந்து வாங்கிட்டாரு, வாங்கிதான் இப்ப இந்த அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிங்களவன் ஈழத்தமிழர்களை புலிகளை தாக்கியதை கிபீர் என்ற ஒரு விமானத்தின் மூலமாக குண்டு வீசிதான் தாக்கணும். அந்த கிபீர் விமானம் குண்டு வீசிதான் தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள்லாம் இறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கிபீர் விமானம் 350 கோடி ரூபாய் தான், இஸ்ரேலியுடைய தயாரிப்பு. 350 கோடி ரூபாய் தான் அந்த விமானம். 2000 கோடியில எத்தனை விமானம் வாங்கலான்னு பாருங்க. அப்ப அத்தனை விமானம் அந்த 2000 கோடி தலைவர் கையில இருந்திருந்தா, அண்ணன் சீமானிடம் கொடுத்து அந்த பணம் அவர் கையில இருந்திருந்தா, அந்த கிபீர் விமானம் விடுதலை புலிகள் வாங்கி இருந்தால் போரினுடைய தன்மையே வேற மாதிரி போயிருக்கும். திரும்ப ஒவ்வொரு தரம் சந்திக்கும் போது, சசிகலாவை சந்திக்கும் போது சசிகலாவிடம் பெட்டி வாங்கிட்டாருன்றது, எடப்பாடியை சந்திக்கின்ற போது எடப்பாடியிடம் பெட்டி வாங்கிட்டாருன்றது, இது இவர்களுக்கு அவதூறை, இந்த அவதூறை தவிர வேற எதுவும் தெரியாது. அரசியல் தெரியாததுனால அரசியல் விமர்சனம், உண்மையான விமர்சனத்தை அண்ணன் மீது கருத்தியலான அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்க முடியல என்னும் போது இவர் பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு கோட்பாடை வைப்பாங்க. ஒவ்வொரு கால சூழலுக்கும் அரசியல் நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொருத்தவங்களோட பேசுவதும் பிரிவதும் விமர்சிப்பதும் அது இயல்பா அரசியல் உலகத்தில் நடந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு வரை, இப்ப நடந்த இந்த 2026 தேர்தலுக்கு முன்பு வரை திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் விஜயை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக கூட்டணி முடிஞ்ச பிறகு, அவர் ஆட்சி அமைச்ச பிறகு, திமுக கூட்டணியில இருந்தவர்களே இப்போ விஜயை பாராட்டியும் இங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கியும் பேசுற அந்த சூழல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படின்னா அப்போ விஜயை ஆதரித்து பேசுபவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசுவர்கள் அப்ப சோபா வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாமா? சோபா அரசியலுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லலாமா? ஆதாரம் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டை வேணாலும் சொல்லலாம். இதே இன்றைய முதலமைச்சர் சிஎம் அவர்கள் 2021 தேர்தலில் கருப்பு சிவப்பு வண்ணம் தீட்டிய மிதிவண்டியில போய் வாக்கு செலுத்தினார். நான் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துகிறேன் என்பது உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி போய் மிதிவண்டியில போயிட்டு வாக்கு செலுத்தினாரு. அப்போ திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தினாரா? இந்த கேள்விலாம் எழுதில்ல. அண்ணன் இன்னைக்கு நடக்கிற இந்த அரசியல் சூழல்ல இந்த காலத்துக்கு தக்க மாதிரி என்ன விமர்சனங்களை வைக்கிறாரோ அந்த விமர்சனம் சரியா தவறா தான் சொல்லணுமே தவிர, விமர்சனத்தை எதிர்கொள்ளாமல் அதற்கு பதில் சொல்ல திராணியற்று உடனே பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற அவதூறுகளை சொல்பவரை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த அவதூறுகள் எப்போதும் பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் நேர்மையாக அரசியலை வழிநடத்துகிறோம். அண்ணன் செந்தமிழ் சீமான் நேர்மையாக அரசியலை செய்கிறார். அவருடைய நேர்மையான அரசியலுக்கு ஈடு கொடுக்க முடியாதவர்களுடைய வீண் புரளிதான் இந்த பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்றதெல்லாம். இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சீமான் அண்ணன் சந்தித்தது செய்தியா பரவிட்டு இருக்கு. இல்ல, அது ஒரு சந்தித்ததா? இது உலக அறிந்த ரகசியம். ஒரு திருமண வீடு, அந்த திருமண வீட்டுல வைகோ அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்துல அண்ணா உட்கார்ந்துருக்காரு, 3 பேரும் பேசுறாங்க. இந்த காணொலி காட்சி உலகம் முழுசும் எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. இது ரகசியமா ஒன்றும் சந்திக்கல. ஒரு திருமண வீட்டுல பாக்குறாங்க, ஒரு பண்பாட்டு நிகழ்வுல பாக்குறாங்க. பார்க்கும்போது ஒருத்தரும் பேசிக்கொள்வது சாதாரண இயல்பான தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுதான். அதை தவிர இது போய் ரகசியமா போய் தனி அறையில போயிட்டு அவர் முன்னாள் முதலமைச்சரும் அண்ணன் செந்தமிழ் சீமானும் தனி அறையெல்லாம் உட்காந்து பேசல. ஒரு நிகழ்வுல, பண்பாட்டு நிகழ்வுல உட்காந்து அருகாமையில உட்கார்ந்து இருக்கும் போது பேச வேண்டிய ஒரு சூழல் வருது, பேசுறாரு, அவ்வளவுதான். இதுல அரசியல் சாயம் பூசுறதுக்கு எந்த அடிப்படை தார்மீகமும் இல்லை அதுல. இப்போ சீமான் அவர்கள் தாவேக்காவை எதிர்த்து பேசினால்தான் திமுக அவருக்கு 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்ததாக செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு தரமும் சொல்றது. அண்ணன் கார் வாங்கும் போதெல்லாம் முத என்டவர்னு ஒரு கார் வச்சிருந்தாரு. அது அண்ணன் பாலா அண்ணனுக்கு கொடுத்தது, இயக்குனர் பாலா கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் இசுவிசின்னு ஒரு கார் வாங்கினாரு. இசுவிசி காரு எப்படி வாங்கினாருன்னு தெரியும். அண்ணனுக்கு திருமணம் நடந்த போது அவருக்கு ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கணும்னு நினைச்ச கட்சியில இருந்த முதன்மையான பொறுப்பாளர்கள்லாம் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு இசுவிசின்னு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. அப்பயும் இதுதான் சொன்னாங்க, அவர்கிட்ட காசு வாங்கிட்டா, இவர்கிட்ட காசு வாங்கிட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அண்ணன் கூட இளம் வயதுல இருந்து பழகிய ஒருவர் மாமன் மச்சானா பழகுவாங்க. அவர் ஒரு தொழிலதிபர், அவருக்கு நிறைய தொழில்லாம் இருக்குது. அவர் பேரை சொன்னா கூட அவருக்கு அவர் தொழிலுக்கோ அவருக்கோ ஏதாவது ஆபத்து வரும், சிக்கல்கள் வரலாம். அதனால அவர் பேரை கூட நான் சொல்லல. அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் பேர்ல தான் வாங்கினாரு, அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு என்பது இது உலகறிந்த ரகசியம். இது திமுக கொடுத்துச்சு, அவங்க கொடுத்துச்சு, இவங்க கொடுத்துன்னு சொல்லலாம். இதான் வீண் புரளி. அவருடைய அரசியலை எதிர்கொள்ள முடியாதவர்கள், அண்ணன் சீமானுடைய அரசியலை எதிர்கொள்ள முடியாதவர்கள், அவர் எடுத்து வைக்கின்ற தார்மீக கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைக்க முடியாதவர்கள், கடைசியாக அவதூறை பரப்புவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மகிழுந்து சிக்கலும் அங்கதான் நிக்குது. அதனால சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, எப்போதும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. எப்படி கார் வந்தது அப்படின்றது அண்ணனோட நெருக்கமா இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இதை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கின்ற அவசியமும் இல்லை. மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை, அவ்வளவுதான். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.